அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. இன்றைக்கு அதாவது 12/5/2025 சித்ரா பௌர்ணமி ரொம்பவும் அற்புதமான நாள். பிரபஞ்ச சக்திகள் முழுவதும் இயங்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளில் தான் நம்ம குலதெய்வத்தையும் நம்ம இஷ்ட தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாருடன் சேர்ந்து லட்சுமி நாராயணரையும் நீங்கள் வழிபடும்போது அளவில்லாத செல்வமும் பணவரவும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளில் பர்டிகுலராக இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளை இன்றைக்கு நாளுக்குரிய ஒரு லக்கி நம்பரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நம்பரை நான் சொல்லக்கூடிய முறையில் எழுதி உங்களுடைய பர்ஸில் நீங்கள் பீரோவில் வைக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு பணவரவையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடியது. இது வரைக்குமே வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் முழுவதும் நீங்கக்கூடியது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க செய்யவும், அதே போல் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, வாழ்நாள் முழுவதும் வறுமையிலேயே கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களை கூட இது நல்ல ஒரு செல்வந்தராகவும் வாழ்க்கையில் நல்ல ஒரு பண அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர். பர்டிகுலராக இன்றைய நாள் இந்த நம்பரை எழுதுவதன் மூலமாக குரு பகவானுடைய அருளும் லட்சுமி நாராயணர் அவர்களுடைய அருளும் பரிபூரணமாக கிடைத்து வாழ்நாள் முழுவதும் அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர்னு கூட சொல்லலாம். அது என்ன நம்பர், அதை நீங்கள் எப்படி எழுதி வைக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும் அப்படின்னாலுமே இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தான் தனி சிறப்பே இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேங்க. அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் சந்திரன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலக்கத்துடன் தோன்றும். ஆனால் சித்ரா பௌர்ணமி அன்று பூரண நிலவாக பூமிக்கு மிக அருகிலேயே காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய நாள். அது மட்டும் கிடையாதுங்க, சந்திரனும் சூரியனும் முழு நீச்சம் பெறும் இந்த நாளில் குலதெய்வத்தையும் நம் இஷ்ட தெய்வமாக வணங்கக்கூடிய தெய்வத்தையும் அது கூடவே லட்சுமி நாராயணனையும் இன்றைய நாளில் நம்ம வழிபடும் போது அளவில்லாத செல்வத்தையும் பணவரவையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை இன்று நீங்கள் இரவு ஒரு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் எழுதலாம். ஆனால் நான் எப்படி சொல்கிறேனோ அது போல் நீங்கள் எழுதிக்கோங்க. இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், அதில் கொஞ்சம் பன்னீர், உங்கள் வீட்டில் கங்கா தீர்த்தம் இருந்தால் அந்த தீர்த்தத்தை கலந்துக்கலாம். இல்லாத பட்சத்தில் அந்த மஞ்சளில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் கலந்து அதை ஒரு பேஸ்ட் போல் ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணீர் ஊற்றி பன்னீர் இல்லைன்னா தண்ணீர் ஊற்றி, சப்போஸ் உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இல்லைனாலும் வெறும் மஞ்சளில் தண்ணீர் இல்லைன்னா பன்னீர் ஊற்றி அதை ஒரு பேஸ்ட் போல் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட் கலர் பேப்பரில் 4 மூலைகளிலுமே மஞ்சள் வச்சுக்கோங்க. ஏன் இன்று மஞ்சளை நம்ம வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று தேதி பார்த்திங்கன்னா 12/1 பார்த்திங்கன்னா சூரிய பகவானை குறிக்கக்கூடியது. இந்த 2 பார்த்திங்கன்னா சந்திர பகவானை குறிக்கக்கூடியது. இந்த 1ஐயும் 2ஐயும் நீங்கள் கூட்டுனீங்கன்னா 3 வரும். இது பார்த்திங்கன்னா குரு பகவானை குறிக்கக்கூடியது. இந்த குரு பகவானுடைய அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா லட்சுமி நாராயணன், அதாவது திருமால் நாராயணனை வழிபடக்கூடிய அற்புதமான நாள். இன்று எவ்வளோ மிகவும் அற்புதமான நாள்னு பார்த்துக்கோங்க. அதாவது சித்ரா பௌர்ணமி என்று நம்ம லட்சுமி நாராயணனை வழிபடணும். இந்த தெய்வத்திற்குரிய ஒரு நம்பர், அதாவது பிரபஞ்ச எண்ணும் இன்றைய நாளில் இருக்குது. மிகவும் முக்கியமான கிரகங்கள் சூரியன், சந்திரன், அதே போல் பார்த்திங்கன்னா குரு, இது 3ம் இணைந்து வரக்கூடிய அற்புதமான நாளுன்னு கூட சொல்லலாம். இந்த நம்பரை தான் நம்ம இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் எழுத போகிறீங்க. அதாவது மஞ்சளை நீங்கள் எழுதக்கூடிய முறையில் பேஸ்ட் போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் அந்த மஞ்சளை தொட்டு நீங்கள் 3 ரவுண்டு வரைய போகிறீங்க. மேலே ஒரு சர்க்கிள், நடுவில் ஒரு சர்க்கிள், கீழே, அதாவது 3 வட்டம் நீங்கள் வரையணும். இப்படி வரைஞ்சதில் மேலே இருக்கக்கூடிய வட்டத்தில் இன்றைக்கு உரிய நாள் 12 அப்படின்ற நம்பரை எழுதணும். அதே போல் கீழே இருக்கக்கூடிய ரவுண்டுலேயும் 12 அப்படின்ற நம்பரை எழுதணும். நடுவில் இருக்கக்கூடிய ரவுண்டில் நீங்கள் என்ன நம்பர் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
000012 ஹெர்ட்ஸ் அப்படின்ற இந்த பிரபஞ்ச எண்ணை இன்றைய தினத்தில் எழுதணும். இந்த நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைய நாளுக்குரிய ஒரு லக்கி நம்பர், ராசியான நம்பரு. இந்த நாளில் இந்த நம்பரை எழுதி நம்மளுடைய பர்ஸில் வைக்கும்போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் தடையில்லாமல் கிடைக்கும். சூரிய பகவானுடைய அருளும் சந்திர பகவானுடைய அருளும் அதே போல் குரு பகவானுடைய பேரருளும் நமக்கு கிடைக்கும். இந்த 3 கிரகங்களும் நம்ம வாழ்க்கையில் சரியாக இருந்தால் தான் நம்ம நினைத்ததெல்லாம் நடக்கிறதுக்கும், நல்ல ஒரு செல்வ செழிப்போடும் மன நிம்மதியோடும் நல்ல ஒரு லக்ஸரி லைஃபோடு வாழணும். அப்படின்னா இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நமக்கு சரியாக இருக்கணும். இந்த நாளில் இந்த 3 கிரகங்களோட அமைப்பு இருக்கிறனால இந்த நம்பரை இன்றைக்கு லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த நம்பரை 000012 ஹெர்ட்ஸ் அப்படின்ற நம்பரை நடுவில் எழுதிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்குரிய பீஜ மந்திரம் ஓம் கிராம் க்ரீம் க்ரோம் சக குருவே நமக அப்படின்ற இந்த ஒரு பீஜ மந்திரத்தை இப்போ ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ எழுதிக்கோங்க. அதற்கும் ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாராயணனுக்குரிய அற்புதமான செல்வ வளத்தையும் பணவரவையும் ஒரு லக்ஸரி லைஃப்பையும் தரக்கூடிய அற்புதமான லக்ஷ்மி நாராயணனுக்குரிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி நாராயணாய நமக அப்படின்ற மந்திரத்தை எழுதிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா மஞ்சளை நீங்கள் பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. கொஞ்சம் எழுதுகிற பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு மாதுளம் குச்சி இருந்தால் அதால் எழுதுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா மாமரம், அரச மரம் இது போல் இருக்கக்கூடிய குச்சிகள் கிடைச்சிதுன்னா அந்த குச்சியை எடுத்துகிட்டு வந்து இதை தொட்டு நீங்கள் எழுதலாம். சப்போஸ் உங்களுக்கு எந்த குச்சியும் கிடைக்காத பட்சத்தில் வெத்தலை காம்பால் எழுதலாம். இல்லை ஊதுபத்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டிக் இருக்குது பாருங்கள், அதாலையும் எழுதலாம். எங்களுக்கு மஞ்சளும் கிடைக்கல, இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கவில்லை, எங்களுக்கு இதெல்லாம் எழுத நேரம் இல்லை அப்படின்னீங்கன்னா, வெளியில் இருக்கீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பென்னால் இப்போ நான் எப்படி எழுதியிருக்கணும் அதை மஞ்சளால் எழுதாமல் ப்ளூ கலர் பென்னால் எழுதலாம். அதாவது எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒயிட் கலர் பேப்பரில் ப்ளூ கலர் பென்னால் நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் எழுதுறீங்க. இப்படி எழுதி மனதார உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் அதே போல் லக்ஷ்மி நாராயணரையும் நீங்கள் மனதார வழிபட்டு உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குமாறு இந்த பேப்பரை உங்களுடைய கையில் வச்சுட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை வந்து மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் உங்கள் பூஜை ரூமில் வச்சுடுங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்த பிறகு அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து இதை நீங்கள் உங்கள் பர்ஸ்லேயும் வச்சுக்கலாம். அதே போல் பணம் நகை வைக்கக்கூடிய பீரோவிலையும் நீங்கள் வைக்கலாம். இப்படி வைக்கும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் நீங்கள் கேட்டதையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். அதனால் மறக்காமல் இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். இன்று இரவு 10-12 மணிக்குள்ளே நீங்கள் நிலவு ஒளி வந்ததுக்கப்புறம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த ஒரு வழிபாடை நீங்கள் பண்ணலாம். இதை பண்ணும்போது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா குளிச்சுட்டு நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். மாதவிடாய் காலமாக இருந்தால் உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்கள இதை நீங்கள் செய்ய சொல்லுங்கள். நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு உடனடியாக கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.